அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை கீழோர்க்கு அஞ்சேல். தீய குணம் கொண்ட மனிதர்களைக் கண்டு அஞ்சாதே. இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். கந்தநல்லூர் என்னும் ஊரில் செல்வம் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன், நல்ல மனம் கொண்டவன். ஒரு நாள் பள்ளியில் அவன் வகுப்பில் இருந்த ஆதி மற்றும் ஆனந்த் என்ற மாணவர்கள் எப்போதும் மற்ற மாணவர்களை பயமுறுத்தி அவர்களுடைய பொருட்களை எடுத்துக் கொள்வார்கள். ஒரு நாள் அவர்கள் செல்வமிடம் வந்து, "உன் மதிய உணவு பெட்டியை கொடு, இல்லையென்றால் உன்னை அடிப்போம்" என்று மிரட்டினர். செல்வம் முதலில் கொஞ்சம் பயந்தான். அந்த நேரத்தில் அவன் பெற்றோர் சொல்லிய வார்த்தைகள் அவன் நினைவுக்கு வந்தது. "மகனே, எப்போதும் தீய குணம் கொண்டவர்களைக் கண்டு பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும். அதை நினைத்து செல்வம் தைரியமாக பயமுறுத்தி மற்றவர்களின் பொருட்களை எடுப்பது தவறு. அதனால் நீங்கள் எப்படி கேட்டாலும் நான் அதை கொடுக்க மாட்டேன்" என்று கூறினான். அந்த நேரத்தில் ஆசிரியர் வந்து நடந்ததை அறிந்தார். அந்த கெட்ட பழக்கம் கொண்ட மாணவர்களை கண்டித்து நல்ல வழியில் நடக்க சொன்னார். அந்த நாளிலிருந்து செல்வம் எப்போதும் தைரியமாக இருந்தான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: தீய குணம் கொண்ட மனிதர்களைக் கண்டு அஞ்சாமல் தைரியமாக இருக்க வேண்டும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.